அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, இதுதான் என் விதி. ஆனால் விதி என்றால் என்ன? அது வெளியில் யாரோ எழுதி வைத்த ஒன்று அல்ல. நாம் செய்த செயல்களின் தொடர்ச்சி தான் கர்மா. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை, ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. அந்த விதை ஒரு நாள் முளைக்கும். அதுதான் அனுபவம். நாம் அனுபவிக்கும் சந்தோஷமும் துன்பமும் கடந்த செயல்களின் விளைவு. ஆனால் இங்கே ஒரு ஆழமான உண்மையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விதை முளைக்கும் போது அந்த விதை அப்படியே இருக்காது, அது உடைந்து மறையவும் செய்யும். அதே போல் ஒரு கர்மா பலன் கொடுத்து அனுபவிக்கப்பட்டு விட்டால் அது முடிகிறது. அதனால் கர்மா நிரந்தரம் இல்லை, அது மாறிட்டே இருக்கும். அப்படி இருக்க என் வாழ்க்கை முழுவதும் கர்மா சுழற்சி தொடர்கிறது. ஏனெனில் நாம் பழைய கர்மாவை அனுபவிக்கும் அதே நேரத்தில் புதிய கர்மாவையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த அகந்தை, எனக்கு இப்போ இந்த செயலோட பலன் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆசை, டிசையர், ஏன் எனக்கு இது இப்படி நடந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ், இந்த மனநிலை இருக்கும் வரை கர்மா தொடரும். பகவத்கீதை சொல்லும் மைய உண்மையும் இதுதான். பற்றில்லாமல் எல்லாத்தையும் செய்யுங்க. உங்கள் கடமைகளை, உங்கள் செயல்களை எல்லா இடங்களையும் பற்றில்லாமல் செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. செயல் நடக்கட்டும், ஆனால் செய்பவன் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டாம். அங்கே புதிய கர்மா கண்டிப்பாக உருவாகாது. பழைய கர்மாவையும் நம்ம அனுபவித்து கற்றுடலாம். புதிய கர்மா உருவாகாமல் தடுத்து நிப்பாட்டிடலாம். அப்போது சுழற்சி அதுவே நின்றுடும். சைக்கிள்னு சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ கர்மாங்கிறது பனிஷ்மெண்ட் இல்லை, அது நம்மளை விழிப்புணர்வுக்கு தள்ளுறதுக்காக நடத்தப்படுற ஒரு பாடம், ஒரு ட்ராமா. அறிவு வந்தால் கர்மா தன்னால் தானே முடிவடையும். அதனால் இதோட தெளிவான பதில் என்னென்னா, கர்மா கண்டினியூஸ் கிடையாது, அது கண்டிப்பாக முடியும். ஆனால் அது நேரத்தால் அல்ல, நம்மளுடைய விழிப்புணர்வால். when there is no I, there is no karma. இவ்வளோதான். நன்றி, வணக்கம்.